அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சென்னை சிஸ்டர்ஸ். இன்றைக்கி நாம் நன்னாரி சர்பத் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாம் இப்போ கொஞ்சம் சப்ஜா விதையை ஊற வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு நான் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் சப்ஜா விதை எடுத்திருக்கேன். இப்போ இதில் சேர்த்துட்டு நம்ம தேவையான அளவு இதில் தண்ணி சேர்த்துட்டு இதை நம்ம ஊற வச்சிடலாம். கொஞ்சம் இந்த சப்ஜா விதையில் தண்ணி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் கலந்து விட்டுருங்க. சப்ஜா விதை உடம்புக்கு நல்லது, ரொம்ப ஹெல்தி. இது ஒரு 10 நிமிஷத்துலேயே நமக்கு ஊறி வந்துடும். இப்போது இதே போல் நம்ம இந்த பாதாம் பிசினும் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இந்த பாதாம் பிசினில் நம்ம இதே போல் தண்ணி சேர்த்துட்டு ஒரு 8 மணி நேரம் போல் இது ஊற வைக்கணும். இல்லைன்னா நீங்கள் ஓவர் நைட் கூட இதை ஊற வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், ஊற வச்சு எடுத்ததுக்கப்புறம் நமக்கு இது போல் இருக்கும். நான் ஓவர் நைட் தான் இதை ஊற வச்சு எடுத்திருந்தேன். இது போல் நமக்கு நல்லா ஊறி வரணும். 2 லெமன் பழம் எடுத்திருக்கேன். இதை நாம் இப்போ கட் பண்ணி இதில் உள்ள சாறை எடுத்துக்கலாம். இப்போ இந்த லெமன் பழத்தெல்லாம் ஒரு பாத்திரத்தில் நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ லெமன் சாரெலாம் பிழிஞ்சு எடுத்தாச்சு. அதில் உள்ள விதைகளையும் எடுத்தாச்சு. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். லெமனோட புளிப்புக்கு தகுந்தவாறு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இப்போது இந்த சின்ன ஜக் அளவில் 2 ஜக் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் லெமனோட புளிப்புக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இப்போ நான் இதில் நன்னாரி சர்பத் சேர்த்துக்க போகிறேன். இனிப்புக்கு தகுந்தவாறு நீங்கள் நன்னாரி சர்பத் சேர்த்துக்கலாம். இனிப்புக்கு தகுந்தவாறு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நன்னாரி சர்பத் சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம். கலந்து வச்சுருக்கிற இந்த நன்னாரி சர்பத்தை நம்ம ஒரு கிளாஸில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த ஊற வச்சுருந்த சப்ஜா விதையை இந்த கிளாஸில் நாம் இப்போ சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு தேவையான அளவு மட்டும் எடுத்து நீங்கள் சேர்த்துக்கிட்டால் போதும். நான் ஒவ்வொரு கிளாஸ்லேயும் இப்போ ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் சப்ஜா விதை சேர்த்துக்க போகிறேன். ஊற வச்சுருந்தோம்ல பாதாம் பிசின், அதையும் இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதையும் நான் இப்போது ஒரு கிளாஸுக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு நீங்கள் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ கலந்து வச்சுருந்த நன்னாரி சர்பத்தை இதில் இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் கொஞ்சம் ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்மளுடைய நன்னாரி சர்பத்லாம் சூப்பராக சுவையாக டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. சப்ஜா விதை, பாதாம் பிசின் எல்லாம் போட்டு சேர்த்து நாம் இதை செஞ்சுருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்தி. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த ட்ரிங்க்கை எடுத்துக்கலாம். சம்மருக்கு ஏற்ற ஒரு நல்ல ட்ரிங்க் இது. இஃப்தாருக்கும் ரொம்ப நல்ல ரெசிபி. கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சென்னை சிஸ்டர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆளுங்கிற பெல்லை கிளிக் பண்ணிக்கிறங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.